நீங்கள் அமேசானில் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அமேசான் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அமேசான் டெலிவரி மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் நிறைய பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 டெலிவரியாவது பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி டெலிவர் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹப்பில் இருந்து ப்ராடக்ட்டை எடுத்துட்டு ஸோ நியர்பை லொகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி மேப்பிங் பண்ணி தான் டெலிவர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தென்காசியில் அமேசான் ஹப் வந்து நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டில் ஹப் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நியூ பஸ் ஸ்டாண்டில் உள்ள டெலிவரியை முடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டில் ஒரு டெலிவரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ் தியேட்டர் பக்கத்தில் ஒரு டெலிவரி, அப்புறம் கூலக்கடை பஜாரில் ஒரு டெலிவரி, அப்புறம் பாம்பே சூரில் ஒரு டெலிவரி, பெரிய கோயில் ஒரு டெலிவரி, போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் ஒரு டெலிவரி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை லொகேஷன் வந்து லிங்க் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஹப்புக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்போ அங்கே நியர்பை லொகேஷனில் டெலிவர் பண்ணிட்டு ரிட்டர்ன் அமேசான் ஹப்புக்கு வருவாங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம தென்காசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். இது பக்கத்தில் ஏரியா வந்து அமேசான் டெலிவரி மேனுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெக்னிக்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம், மைண்டை வச்சு அவங்க மேப்பிங் பண்ணிடுவாங்க. ஓகே. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அமேசானில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஊரில் இருந்தால் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இல்லை டெல்லியிலேருந்து இல்லை மும்பையிலேருந்து இல்லை ராஜஸ்தான்லேருந்து மெட்டீரியல்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி வருது அப்படின்னா அங்கேருந்து நமக்கு வந்து மேப்பிங் பண்ணணும்னா கண்டிப்பாக அசைன்மெண்ட் டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அசைன்மெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப டெல்லியிலேருந்து எந்த ஏரியா வரும், ஃபர்ஸ்ட் மும்பை, அதுக்கப்புறம் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் கேரளா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி நம்ம மேப்பிங் பண்ணலாம், அப்படி மேப்பிங் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் மட்டும் அந்த லாரியில் போட்டு கொண்டு வர மாட்டாங்க. நிறைய ஏரியாஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை லாரியில் போட்டு கொண்டு வராங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் நம்ம டெலிவர் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஏரியாவோட டிஸ்டன்ஸை வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு அசைன்மெண்ட் டெக்னிக் நம்ம அப்ளை பண்ணி அந்த டெலிவரி வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஸோ அந்த டெலிவரி பண்ணுறப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம அசைன்மெண்ட் டெக்னிக் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் வீடியோஸ் நம்ம வந்து யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த சம்மில் ஆக்சுவலாக வந்து ஒரு சேல்ஸ்மேன் வந்து ABCDEன்னு சொல்லிட்டு 5 ஏரியாவில் வந்து டெலிவர் பண்ணணும். ஸோ ஏலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கு போவா, ஏலேருந்து சிக்கு போவா, ஏலேருந்து டிக்கு போவா. ஸோ இப்படி டிஸ்டன்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏலேருந்து நம்ம சிக்கு போகிறது பெட்டரா, சிலேருந்து டிக்கு போகலாமா, டிலேருந்து இக்கு போகலாமா, இலேருந்து பிக்கு போகலாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லொக்கேஷனும் நம்ம வந்து மேப்பிங் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மேப்பிங் பண்ணுறதுக்கு அசைன்மெண்ட் டெக்னிக் நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸுக்கும் இதுக்கும் என்ன கான்செப்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் நம்ம வந்து அசைன்மெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிடுவோம். பட் செலக்ட் பண்ண உடனே A to B, B to C, C to Aன்னு சொல்லிட்டு போயிடும். சரிங்களா? பட் A to B, B to C, C to Aனா டிங்கிற டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணல. இதில் டிங்கிற ஏரியா கவர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அசைன்மெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுறப்ப டி ஏரியா கவர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுவோம். ஸோ எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுவோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம கிளாஸ் வீடியோஸில் கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ராக்டிக்கல் வியூவில். ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்து வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் ரிலேட்டட் வீடியோஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து சம்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்கள் டவுட்ஸ் வந்து நான் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணி லைவ் செஷனில் உங்களுக்கு டவுட் வந்து சால்வ் பண்ணி தரேன்.